அனைவருக்கும் வணக்கம். அலைகடல் ஓரத்தில் ஆர்ப்பரிக்கும் அலைகளின் ஓசையை முருகனின் திருநாமம் பாடும் சங்கீதமாக ஒலிக்கும் திருத்தலம் திருச்செந்தூர். முருகப்பெருமான் அசுரர்களை சம்ஹாரம் செய்து தேவர்களை காத்தருளிய வெற்றி திருமகன் வீற்றிருக்கும் புனித பூமி இது. சக்திவேலுடன் சூரனை சம்ஹரித்த இடம் இதுதான். சூரசம்ஹார நிகழ்வு இன்றும் இங்கே சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பல்லாயிரம் பக்தர்கள் தினமும் முருகப்பெருமானை தரிசித்து தங்கள் வாழ்வில் எல்லா நலன்களையும் பெறுகின்றனர். இந்த கோவில் பல நூற்றாண்டுகளுக்கும் மேலான பழமையானது என்று கூறுகிறார்கள். பாண்டிய மன்னர்கள் முதல் நாயக்க மன்னர்கள் வரை பல அரசர்களின் திருப்பணிகளை பெற்று கம்பீரமாக நிற்கிறது. வாருங்கள், அதிசயமும் அற்புதமும் நிறைந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் சிறப்புகளையும் முருகப்பெருமானின் பெருமைகளையும் நாம் காணப்போகிறோம். திருநெல்வேலியில் இருந்து கிழக்கே சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் கடற்கரை ஓரத்தில் அமைந்துள்ளது திருச்செந்தூர். இக்கோயிலானது தூத்துக்குடி மாவட்டத்தின் கீழ் இயங்குகிறது. அமைவிடம் முருகனுக்குரிய அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டும் கடற்கரையிலும் பிற 5 மலை கோயிலாக அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. 130 அடி உயரம் கொண்ட இக்கோயிலின் கோபுரம் 9 தளங்களை கொண்டதாக அமைந்துள்ளது. முருகப்பெருமான் சூரனை ஆட்கொண்ட பின்பு தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவ பூஜை செய்தார். இந்த கோலத்திலேயே முருகன் வலது கையில் தாமரை மலருடன் அருளுகிறார். தலையில் சிவயோகி போல ஜடாம குடமும் தரித்திருக்கிறார். இவருக்கு இடதுபுற பின்புற சுவரில் ஒரு லிங்கம் இருக்கிறது. இவருக்கு முதல் தீபாராதனை காட்டிய பின்பே முருகனுக்கு தீபாராதனை நடக்கும். சண்முகர் சன்னதியிலும் சுவாமிக்கு பின்புறம் லிங்கம் இருக்கிறது. இவ்விரு லிங்கங்களும் இருளில் உள்ளதால் தீபாராதனை ஒளியில் மட்டுமே காண முடியும். இது தவிர முருகன் சன்னதிக்கு வலப்புறத்தில் பஞ்சலிங்க சன்னதியும் இருக்கிறது. திருச்செந்தூரில் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்கிறது. முருகப்பெருமான் இத்தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார். பிரதான கோபுரம் சுவாமிக்கு எதிரே, அதாவது கிழக்கு திசையில் தான் அமைந்திருக்க வேண்டும். ஆனால் அப்பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கில் கோபுரம் கட்டப்பட்டுள்ளது. கந்த சஷ்டி விழாவில் முருகன் திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டும் இந்த வாசல் திறக்கப்படும். சூரசம்ஹார மூர்த்தியான திருச்செந்தூர் முருகன் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார். இவருக்கு அருகில் இடப்புறத்தில் சிவலிங்க ஜெகநாதர் இருக்கிறார். முருகப்பெருமானை சுப்பிரமணியர் வணங்குகிறார் என்று புராணம் கூறுகிறது. இவரது வலது கை மேல் சக்தி வேலாயுதம் ஏந்தி இடது மேல் கையில் செபமாலை தரித்தவராகவும் அழகிய இடது இடுப்பில் வைத்துக்கொண்டு வலது கீழ்கையில் பூவை வைத்தவராகவும் வீரமுடையவராகவும் முக்கண்ணனை சதா பூஜை செய்பவராகவும் கடற்கரையில் நின்றபடி காட்சியளிக்கிறார். முருகப்பெருமான் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டுவதெல்லாம் கொடுப்பவராகவும் காட்சி தருகிறார். சிங்கார வேலனாக சிக்கலில் வேல் வாங்கிய முருகப்பெருமான் சூரபத்மனை அழிப்பதற்காக போருக்கு கிளம்புகிறார். அருள் வடிவான முருகனுக்கு சூரனை வதைக்க மனமில்லை. அதனால் வீரபாகு தலைமையிலான நல வீரர்களை தூது அனுப்பினார். தேவர்களை சிறையிலிருந்து விடுவிக்கும்படியும் அறிவுரை கூறினார் வீரபாகு. சூரனோ ஆணவம் என்னும் பேரிருள் வடிவம் கொண்டு யாவரையும் அழிக்க எண்ணினான். சூரபத்மனின் பிள்ளைகளாகிய பானுகோபன், அக்னி முகாசுரன், தம்பிகளான பானுகோபன் வரத்தினால் பெற்ற இந்திர ஞாலத்தேர், சிங்க வாகனம், சேனைகள் அனைத்தையும் சூரபத்மன் இழந்தான். இறுதியில் மாயப்போர் முறைகளை செய்ய துவங்கினான். கடலில் சென்று உலகமெல்லாம் நிலைகுலையும் வகையில் பெரிய மாமரமாக நின்றான்.
என்றான். வீறு கொண்டு எழுந்த முருகன் வேலாயுதத்தை ஏவிவிட்டார். அம்மாமரம் இரு கூறாக சிதைந்தது. ஒரு பாதியை மயிலாகவும் மறு பாதியை சேவலாகவும் மாற்றி ஏற்றுக்கொண்டார். முருக தத்துவத்திற்கு சிறப்பான தனித்தன்மை உண்டு. சூரசம்காரம் என்றால் அசுரனாகிய சூரபத்மனை முருகப்பெருமான் கொன்றார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. உண்மையில் சூரனையும் ஆட்கொண்டு பெருவாழ்வு தந்தருள்கிறார் முருகப்பெருமான். எந்த தெய்வத்திற்கும் இல்லாத சிறப்பு இதுவாகும். அதனால்தான் வைதாரையும் வாழ வைப்பான் முருகன் என்று போற்றி வழிபடுபவர்களும் உண்டு. கந்த சஷ்டியின் 6ஆம் நாளன்று நம் மனதில் இருக்கும் ஆணவத்தையும் அசுர எண்ணங்களையும் விடுத்து நல்ல எண்ணம் என்னும் மயிலாக மாறி ஆறுமுக பெருமானை தாங்கி மகிழ்வோம். முருகப்பெருமான் சூரபத்மனை ஐப்பசி மாதம் வளர்பிறை சஷ்டி திதியில் வென்று ஆட்கொண்டார். இந்நாளே கந்த சஷ்டியாக கொண்டாடப்படுகிறது. அதே சமயம் இவ்விழாவிற்கு வேறு காரணங்களும் இருப்பதாக மகாபாரதம் கந்த புராணம் கூறுகிறது. முனிவர்கள் ஒரு ஐப்பசி மாத அமாவாசை தினத்தன்று வேள்வி வளர்த்து யாகம் துவங்கினார்களாம். 6 நாட்கள் நடந்த அந்த யாக குண்டத்தில் எழுந்த தீயில் இருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு வித்து வீதமாக 6 வித்துக்கள் சேகரிக்கப்பட்டன. அந்த வித்துக்கள் 6ஆம் நாளில் ஒன்றாக சேர்ந்து முருகப்பெருமான் அவதரித்தார் என்றும் சொல்லப்படுகிறது. இவ்வாறு முருகன் அவதரித்த நாள் கந்தசஷ்டி என மகாபாரதம் கூறுகிறது. கந்த புராணத்தில் கச்சியப்ப சிவாச்சாரியார் தேவர்கள் ஐப்பசி மாத வளர்பிறையில் முதல் 6 நாட்கள் கும்பத்தில் முருகனை எழுந்தருளச் செய்து அசுரர்களை வதம் செய்வதற்காகவும் அவரது அருள் வேண்டியும் நோன்பு இருந்தனர். முருகனும் அவர்களுக்கு அருள் பாலித்தார் என்று சொல்லப்படுகிறது. இதனை நினைவுறுத்தும் வகையில்தான் ஐப்பசி மாதம் அமாவாசையை அடுத்து கந்த சஷ்டி கொண்டாடப்படுகிறது என்கிறார். 12 நாள் விழா, அதாவது முருக தலங்களில் கந்த சஷ்டி விழா 6 நாட்களே நடக்கும். சில தலங்களில் சஷ்டிக்கு மறுநாள் முருகன் திருக்கல்யாணத்துடன் சேர்த்து 7 நாட்கள் நடத்துவார்கள். ஆனால் திருச்செந்தூரில் மட்டும் கந்த சஷ்டி விழாவை 12 நாட்கள் கொண்டாடுகின்றனர். முதல் 6 நாட்களில் சஷ்டி விரதம், சூரசம்காரம், 7ஆம் நாளில் முருகன் தெய்வானை திருக்கல்யாணம், அடுத்த 5 நாட்கள் சுவாமி திருக்கல்யாணம் கோலத்தில் ஊஞ்சல் சேவை ஆகியன நடக்கும். திருச்செந்தூரில் ஐப்பசி மாத அமாவாசைக்கு மறுநாள் அதிகாலையில் மூலஸ்தானத்தின் பின்புறத்தில் வள்ளி தெய்வானை சன்னதிகளுக்கு நடுவே உள்ள ஹோம மண்டபத்திற்கு மூலவரின் பிரதிநிதியாக வள்ளி தெய்வானையுடன் செயந்திநாதர் அதாவது முருகன் எழுந்தருளுகிறார். அறுகோண வடிவில் அமைக்கப்பட்ட யாக குண்டத்தில் யாகம் துவங்கும். குண்டத்தை சுற்றிலும் சிவன், அம்பிகை, 4 வேதங்கள், முருகன், வள்ளி தெய்வானை, திருமால், விநாயகர், சப்தகுரு, பிரம்மா, தேவர்கள், சூரியன் மற்றும் துவார பாலகர்கள் என அனைத்து தேவதைகளையும் கும்பத்தில் எழுந்தருளச் செய்கின்றனர். தினமும் உச்சி காலத்தில் யாகசாலை பூஜை முடிந்தவுடன் ஜெயந்திநாதர் சண்முக விலாச மண்டபத்திற்கு எழுந்தருளுகிறார். 6ஆம் நாளன்று சூரசம்ஹாரம் செய்வதற்காக வள்ளி தெய்வானை இல்லாமல் தனித்து கடற்கரைக்கு எழுந்தருளுகிறார். சம்ஹாரம் முடிந்த பின் வெற்றி வேந்தராக வள்ளி தெய்வானையுடன் யாகசாலைக்கு திரும்புகிறார் முருகன். மும்மூர்த்திகளின் முருகன் முருகப்பெருமான் சிவபெருமானின் அம்சமாக அவதரித்தவர். ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் பொருளை தந்தைக்கே குருவாக இருந்து உபதேசித்தவர் என்றும் சொல்லப்படுகிறது. அதே மந்திரத்தின் பொருள் தெரியாத பிரம்மாவை சிறையில் அடைத்தவர் என்றும் சொல்லப்படுகிறது. சூரனை சம்காரம் செய்து பின் மகாவிஷ்ணுவின் மகளை மணந்து கொண்டவர். மாமனான மகாவிஷ்ணுவின் பாசத்திற்கு கட்டுப்பட்டவர். இவ்வாறு முருகன் மும்மூர்த்திகளாகவும் திகழ்கிறார். இதனை உணர்த்தும் விதமாக திருச்செந்தூரில் முருகப்பெருமான்
ஆவணி மாசி மாத திருவிழாவின் போது சிவன், பெருமாள், பிரம்மா என மும்மூர்த்திகளின் அம்சமாகவே காட்சி தருகிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. விழாவின் 7ஆம் நாளன்று மாலையில் இவர் சிறப்பு நிறை ஆடை சாத்தி சிவபெருமானாகவே காட்சி தருகிறார். மறுநாள் அதாவது 8ஆம் நாள் அதிகாலையில் இவர் வெண்ணிற ஆடையில் பிரம்மாவின் அம்சமாக அருளுகிறார். மதிய வேளையில் பச்சை ஆடை சாத்தி பெருமாள் அம்சத்தில் காட்சியளிக்கிறார். வள்ளி குகையில் மும்மூர்த்தி சிலை 3 முகங்களுடன் இருக்கிறது. கண்ணாடிக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. ஆம், ஜெயந்திநாதர் சூரனை சம்காரம் செய்த பின்பு பிரகாரத்தில் உள்ள மகாதேவர் சன்னதிக்கு எழுந்தருளுகிறார். அப்போது சுவாமியின் எதிரே ஒரு கண்ணாடி வைக்கப்படுகிறது. அர்ச்சகர் கண்ணாடியில் தெரியும் ஜெயந்திநாதரின் பிம்பத்திற்கு அபிஷேகம் செய்கிறார். இதை சாயாபிஷேகம் என்பார்கள். சாயா என்றால் நிழல் என பொருள்படுகிறது. போரில் வெற்றி பெற்ற தன்னை குளிர்விக்கும் விதமாக நடத்தும் அபிஷேகத்தை முருகப்பெருமானே கண்டு மகிழ்வதாக ஐதீகம். அதன் பின்பு சுவாமி தன் சன்னதிக்கு திரும்புகிறார். அத்துடன் சூரசம்ஹாரம் முடிவடைகிறது. ஆக மொத்தத்தில் திருச்செந்தூர் முருகன் கோவிலானது வெறும் ஒரு வழிபாட்டு தலமாக மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் கலை, கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக அடையாளமாக உயர்ந்து நிற்கிறது. வங்காள விரிகுடாவின் அலைகள் தழுவும் இத்திருத்தலம் முருகப்பெருமானின் சூரசம்ஹார லீலையை நினைவுபடுத்தும் புண்ணிய பூமியாகும். இதன் கட்டிடக்கலை சிறப்பு குறிப்பாக 9 அடுக்கு ராஜகோபுரம், சண்முக விலாசம் மற்றும் கடல் அலைகளோடு ஒருங்கே அமைந்திருக்கும் இதன் வடிவமைப்பு ஆகியவை பக்தர்களை மட்டுமன்றி வரலாற்று ஆய்வாளர்களையும் கலை ஆர்வலர்களையும் ஈர்க்கின்றன என்று சொன்னால் அது மிகையாகாது. முருகப்பெருமானின் திருவருளால் இந்த ஆலயம் இயற்கை சீற்றங்களிலிருந்தும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்ற ஆழமான நம்பிக்கையும் பக்தர்களிடையே நிலவுகிறது. குறிப்பாக 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியில் திருச்செந்தூர் கடல் பாதிக்கப்படவில்லை என்பது நிதர்சனமான உண்மை. கடலோரத்தில் அமைந்திருந்தும் சுனாமிகள் போன்ற பேரழிவுகளிலிருந்து இக்கோயில் காப்பாற்றப்பட்டுள்ளது என்பது பலரும் பேசும் ஒரு வியப்புக்குரிய அம்சமாகும். இது முருகப்பெருமானின் சக்திக்கும் இந்த தலத்தின் தெய்வீக புனிதத்திற்கும் ஒரு சான்றாக கருதப்படுகிறது. இக்கோயிலின் தனிச்சிறப்பு மிக்க வாசகங்களில் ஒன்று என்னை மீறி நவக்கிரகங்கள் என்ன செய்யும் என்பதாகும். இந்த வாசகம் முருகப்பெருமானின் பரம்பொருளான சக்தியையும் அவர் மீது கொள்ளப்படும் அசைக்க முடியாத நம்பிக்கையையும் வெளிப்படுத்துகிறது. நவக்கிரகங்களின் தாக்கத்திலிருந்து பக்தர்களை காக்கும் ஆற்றல் முருகப்பெருமானுக்கு உண்டு என்பதை இந்த வரிகள் உணர்த்துகின்றன. இது முருகப்பெருமானின் அடியார்கள் எந்தவித கிரக தோஷங்களுக்கும் அஞ்ச தேவையில்லை என்ற உறுதியையும் நம்பிக்கையையும் வழங்குகிறது. கந்த சஷ்டி விழா இக்கோயிலின் மிக முக்கியமான நிகழ்வுகளுள் ஒன்று. இவ்விழாவின் போது லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடி முருகப்பெருமானின் வீரத்தையும் அருளையும் போற்றி வணங்குகின்றனர். இக்கோயில் வெறும் ஒரு கட்டிட அமைப்பல்ல, அது பல நூற்றாண்டுகளாக தமிழ் மக்களின் நம்பிக்கையையும் கலாச்சாரத்தையும் ஆன்மீக உணர்வையும் தாங்கி நிற்கும் ஒரு அசைக்க முடியாத தூணாகும். இந்த அற்புதமான திருத்தலத்தை பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கியதில் மகிழ்ச்சி. இது போன்ற ஆன்மீக மற்றும் கலாச்சார சிறப்புகளை பற்றி மேலும் மேலும் அறிய எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். லைக் செய்யுங்கள், கருத்துக்களை பதிவிடுங்கள், மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் மறக்காமல் புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.